ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. டுடே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்ட். ஸோ ஃப்ரெண்டுங்களோட ஃபன் பண்ணுற ஒன் டே வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் குயின்ஸ்லேண்ட் வந்திருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா படித்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு வேறு ஸ்கூல் போயிட்டாங்க. சில பேர் 10th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் பேக் நாங்கள் வந்து பார்க்குறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேங்காக வந்ததுனால வந்து எங்களை ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ நானே எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களே சிரிச்சிட்டாங்க நாங்கள் பண்ணுற ஃபன்னில். ஸோ குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக level 20க்குலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே எல்லாம் ஃபோட்டோஸு அண்ட் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். டிக்கெட் உள்ளே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 1 பர்சனுக்கு வந்து 750 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்தோடனே ஃப்ரீ ஃபால் தான். இந்த வீடியோவில் எங்களோட என்ஜாய்மெண்ட் அண்ட் கதரல்ஸ் ஸோ எவ்வளோ ஃபன் பண்ணோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைடு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் ரைடு ரொம்பவே ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த ரைடு போனோம். ஸ்டேரிங் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து இது பண்ணோம். ஸோ பேக் பண்ணால் அப்பில் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பேக்லேயே தான் இருந்தோம். ஃபைனலாக கீழே இறங்கிக்கலாம், நம்ம டாப்லேயே இருக்கலாம், இல்லைனா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேரிங்கை வந்து ஃப்ரண்ட்டில் விடவே இல்லை. செம்மையாக ஃபன்னாக இருந்தது அந்த ரைடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரைடு போனோம், அது பேர்லாம் தெரியல. ஸோ நிறைய ரைடு வந்து நான் ஃபோட்டோ எடுக்கல, வீடியோஸ் எடுக்கல. இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணி லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு இருந்த ஒரே ஒரு பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை யார் பார்த்துப்பா, பாப்பா எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு மட்டும் தான் மைண்டில் இருந்தது. ஏன்னா ரைட் போகும்போது பாப்பா அழுதுட்டேன்னா நான் வர முடியாதுல்ல, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா என் கூட வந்த பசங்க வந்து பாப்பா வந்து நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பா இன்றைக்கின்னு பார்த்து சமத்தாக இருந்தார், அழுகெல்லாம் இல்லை. ஸோ கூட வந்த பசங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரோலர் கோஸ்டர் நான் வந்து இதில் போகல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தாலாட்டில் வந்து போயிட்டு வந்தேன். இருக்கிறதுலே பெஸ்ட்டான ரைடுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுதான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ இதுக்கு பேர் வந்து சங்கு சத்திரம் வைக்கலாம், இல்லைன்னா டேபிள் ஃபேன் கூட வைக்கலாம். நல்லா இருந்தது. முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரைடு வரும்போது நடுவில் ஒரு 2 ரைட் போனோம், வீடியோஸ் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போகலாமா வேணாம்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு டீம் போடாங்களா, அவங்க வந்து வாமிட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால யோசித்தோம், பட்டு நம்ம போய் தான் பார்ப்போம் அப்படின்னா தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். செம்ம என்ஜாய் பண்ணோம் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸோட. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, யாரும் கொஞ்சம் பரவாயில்ல.
நெக்ஸ்ட்டு ரைடு பார்த்திங்கன்னா டார்க் ஹவுஸு. ஸோ இந்த ட்ராலி இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஏறி உட்காந்துச்சோம். ஸோ மொத்தமாக போக போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தனியாக அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். டார்க் ஹவுஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிரர் ஹவுஸ் இருந்தது. ஸோ இதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போய் போகணுன்னா வந்து தெரியாது. ஸோ ஃபன்னே இருக்காதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக போயிட்டு 1 by 1 போயிட்டு வந்தோம். ஒரு சில பேர் உள்ளே மாட்டிக்கினாங்க. இதுவும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் செம்ம பசி எடுத்துக்கிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கேன்டீன் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வந்து கர்ட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேம் சென்டர்னு ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே போனோடனே 2 காயின் கொடுத்தாங்க. ஸோ உள்ளே போய் என்ட்ரி ஆனோடனே இதெல்லாம் விளையாடி பார்த்தோம். ஸோ நல்லாவே இருந்தது. இங்கேயும் கொஞ்சம் நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில ரைடெலாம் வந்து ஃபன் ஹவுஸ் அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்ரி கார்லாம் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வாட்டர் ஃபால் வந்து போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நிறைய ரைட் வந்து எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து செம்ம ஆட்டம் இன்றைக்கி. அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு அப்புறம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தோம் எல்லோரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ட்ரிப் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்து இங்கே வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ரதி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.